தண்ணி எக்கி எக்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் இந்தியாவோட நிலைமை பார்த்துக்கோங்க. இந்தியாவில் நம்ம இப்படி தானே தண்ணி குடிப்போம். ஆனால் அங்கே கப்பு இருக்குது, அவன் எடுத்து குடிக்கல பிள்ளைங்களா, பாவம் அவனுக்கு தெரியலடா விட்றா. இதுதான் வந்து ஜுமேரா பிளாக் டவரோட கடலோட என்ட்ரன்ஸு. வாங்க அப்படியே கடலை காட்டுவோம். ஜுமேரா மெரினாங்க இது. இதுதான் ஹோட்டல். எப்படி இருக்குது பாருங்க ஹோட்டல்லாம், அப்படியே வரிசையாக ஒரே மாதிரி இருக்கும். மக்களே இப்போ வந்து நம்ம பீச்சு வந்தாச்சு. பீச்சுக்கிட்ட நம்ம போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் தான் அதிகமாக வருவாங்க இந்த ஏரியாவில். மக்களே பார்த்தீங்கன்னா இதான் உலகத்திலே பெரிய ராட்டனாங்க. அதாவது நம்ம உள்ள ராட்டனான்னு சொல்லுவோம், இங்கேயும் ராட்டுக்குவோம். ஹலோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜுமேரா பிளாக் டவரில் இருக்கோங்க. அதாவது இப்போ நம்ம எங்கே நோக்கி போயிட்டுருக்கோன்னா ஜுமேரா பீச் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். யார் எங்கள் அண்ணனா? எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க டம்ளரில் பிள்ளைக்கு தண்ணி எக்கி எக்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் இந்தியாவோட நிலைமை பார்த்துக்கோங்க. இந்தியாவில் நம்ம இப்படி தானே தண்ணி குடிப்போம். ஆனால் அங்கே கப்பு இருக்குது, அவன் எடுத்து குடிக்கல பிள்ளைங்களா, பாவம் அவனுக்கு தெரியலடா விட்றா. இதுதான் வந்து ஜுமேரா பிளாக் டவரோட கடலோட என்ட்ரன்ஸு. வாங்க அப்படியே கடலை காட்டுவோம். பேக்குள்ளே வச்சிரு. இதுதான் எங்கள் அண்ணன். எல்லாருமே வந்து விசிட்டில் வந்திருக்கோம். இது வந்து சித்திக்கு, இது எங்கள் சொந்தக்கார பையன் தான். அப்படியே பாருங்கள் கடலாம். பில்டிங் பெரிய பெரிய பில்டிங் தாங்க இருக்கும் இங்கே. வாழ்ந்தா இந்த மாதிரி இடத்துல வாழணுங்க. நம்மளாம் பில்டிங்கை ரசிக்க தான் முடியும். அவ்வளோதான், ரசிச்சுக்க வேண்டியதுதான். வாங்க அப்படியே பீச்சுக்கு போவோம். இதுதாங்க வந்து ஜுமேரா லேக் டவர்னு சொல்லுவாங்க. ஜுமேரா மெரினாங்க இது. இதுதான் ஹோட்டல். எப்படி இருக்குது பாருங்க ஹோட்டல்லாம், அப்படியே வரிசையாக ஒரே மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் எல்லாமே எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும். காசுலாம் ஒன்றும் சீப்பாலாம் இருக்காது. இங்கே பாருங்கள் குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம ஊர் பிள்ளைங்களாம் சைக்கிள் ஓட்டும்ல, அந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி பைக்கு. இதோ நடந்து வரான் பாரு எங்கள் அண்ணன். இது என் சொந்தக்கார மாமி பையங்க. நம்ம பிள்ளைங்களாம் இந்த மாதிரி பைக்கெலாம் ஏற்றி நம்ம ஓட்ட மாட்டோம், என்ன பயப்படுவோம். இங்கே அப்படிலாம் கிடையாது. இங்கிலீஷ்கார பிள்ளைங்களாம் வந்து பைக்கில் தைரியமாக ஏறி ஓட்டுங்க. ஒன்றுக்கு இந்த மாதிரி 4-5 பைக் இருக்குது. இது ஒரு ½ அன் ஹவர் ஓட்டினா இந்த மாதிரி அமௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பைக்கே நல்லா இருக்குது. மக்களே இப்போ வந்து நம்ம பீச்சு வந்தாச்சு. பீச்சுக்கிட்ட நம்ம போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் தான் அதிகமாக வருவாங்க இந்த ஏரியாவில். மக்களே பார்த்தீங்கன்னா இதான் உலகத்திலே பெரிய ராட்டனாங்க. அதாவது நம்ம உள்ள ராட்டனான்னு சொல்லுவோம், இங்கேயும் ராட்டனா தான். இதில் ஏறி சுற்றி பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட 500 திராம்ஸ் வேணும். இதில் இப்போ இது ஓடுதான்னு தெரில. போய் என் கிட்ட போக முடியாது. அங்கே போகணுன்னா போட்டில் கிராஸ் பண்ணி போகணும். நம்ம விசிட்டில் வந்திருக்கிறதால நம்ம சுற்றி பார்க்க முடியாது. நம்ம இப்படியே தூரத்தமாக நின்று பார்த்துக்க வேண்டியதுதான். சம்பாரிச்சதான் அதெல்லாம் ஏறி சுற்றி காட்டலாம். அப்படியே பாருங்கள் கடலை எப்படி இருக்குன்னு. மக்களே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஜுமை மெரினா. அங்கே தான் பெரிய விஐபிலாம் இருப்பாங்க. அங்கெல்லாம் நம்ம போக முடியாது. ஃப்ளைட்டில் போனால் திரும்ப அந்த மெரினா பார்க்கலாம். நம்ம இங்கேருந்து கடலை ரசிக்க வேண்டியதுதான். எது எது எதை சொல்கிற? அது வந்து ஃப்ளைட் லேண்டிங் ஆகுது. ஃப்ளைட் லேண்ட் ஆகுதுல, மேலேருந்து குதிக்கிறாங்களா, இதான் அந்த இறங்குறாங்க பாரு பேராசூட்டில். அந்தோ ஃப்ளைட்டில் ஏற்றி போய் இது பண்ணுவாங்க. ஆமாம். மக்களே இந்த மாதிரி விளாக்லாம் கிடைக்காது. நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம விசிட்டில் வந்து வேலை தரணுமா இல்லையோ, ஆனால் விளாக் நல்லா எடுக்கிறோம். இப்போ தான் விளாக்கே எடுக்கிறோம். மக்களே பாருங்கள், அந்த பில்டிங்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது. இதுதான் ஜுமேரா லேக் டவர். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட போகலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு பூங்கா மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த இடத்த. பார்க்கவே நல்லா இருக்குது. கண்குள்ளால காட்சி. போட்டுக்கிட்டலாம், போட்டிங்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. பார்த்து ரசிச்சுக்குங்க. இந்த மாதிரி விழாக்கெலாம் எங்கேயுமே கிடைக்காது.
அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு. ஜுமைரா லேக் டவர். இங்கே பாருங்கள், போட் ரைட் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு காலத்தில் இது ஓப்பன் பீச்சாக இருந்துச்சு. இப்போ வந்து அங்கே மக்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஏதோ இங்கிலீஷ்காரங்க தான் இங்கெல்லாம் அதிகமாக வருவாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்கவே வேலை சூப்பராக இருக்குது. கிட்ஸுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு தண்ணிக்குள்ளே அந்த பொம்மை மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த ராட்டானா பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த போட்டெலாம் பாருங்கள். இதுதான் துபாயோட பீச். அதாவது இந்த பீச்சை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்கை கலரில் இருக்கும். அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து ரொம்ப டெவலப் பண்ணி கட்டியிருக்காங்க. முன்னெல்லாம் வந்து ஓப்பன் பீச்சாக இருந்துச்சு, மண்ணிலே நடந்து போய் குளிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போது அங்கங்கே ஹோட்டல் கிட்டலாம் வந்துடுச்சு. இந்த மாதிரி பால்கனி மாதிரி கட்டி இங்கே நின்று பார்க்குற மாதிரி வச்சுட்டாங்க. நம்ம வேணும்னா கீழே இறங்கி பார்க்கலாம். ஆனால் கீழே இறங்கினா மண்ணெல்லாம் ஆயிரும், சூழல் அழுக்காயிரும். நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். இப்போ அந்த போட்டெலாம் போனால் நிறையா காசு எக்ஸ்பென்ஸ் ஆகும். காசு இருந்தால் மட்டும்தான் இங்கே என்ஜாய் பண்ணலாம். காசு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஜுமைரா லேக் டவர். ஆமாம், ஓகே மக்களே, வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. அப்படியே லைக்காக போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். கூட்டிட்டு கடலுக்குள்ள போவாங்களா? கடலில் போய் மீன் பிடிப்பாங்க. மீன் பிடிப்பாங்க, நடுக்கடலில் கூத்தடிப்பாங்க. நான் போகிறேன், கடல் தான் போகிறானுங்க எல்லாம். மீன் சமைச்சு சாப்பிடுவாங்க. கடல்லே என்ஜாய் பண்ணுவாங்க. தூங்க மாட்டாங்கடா இவனெல்லாம். ஆமாம், மக்கள் அதில் ஏறி போட தானே. அமௌண்ட் எவ்வளோ இல்லை, காசு கூட எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஜுமைரா லேக் டவர்.